இந்த பொன்னாடைய தலைவர் அவர்களுக்கு போயிட்டு அப்படியே போட்டு அன்பார்ந்த இறங்குங்க தம்பி, இறங்குங்க ப்ளீஸ். நான் பேசணும் வேண்டாம், இப்படி நின்னா நான் எப்படி பேச முடியும்? இப்படி நின்னா நான் எப்படி பேச முடியும்? வெங்கடசாமி பின்னால போறேன். வெங்கடசாமி அப்படியே போறாங்க. அவர் ஒத்துழைப்பு அறிவுடை அப்புறம் ஒரு இடம் கிடைக்கும். பண்ருட்டி தொகுதி அண்ணா கிராம விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போக்கிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு கண்டன பொதுக்கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் திரு மௌலவி முகமது அலி மன்பை ஹஜ்ரத் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மௌலவி நூருல் அமீன் அவர்களே, மௌலவி சபியுல்லா அவர்களே, மௌலவி முகமது வஜ்குல்லா அவர்களே மற்றும் நூர் முகமது ஷா அவுலியா தர்கா அரங்காவலர் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற மௌலவி அப்துல் சலாம் தாவூதி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நூர் முகமது ஹஜ்ரத் அவர்களே, நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற மௌலவி முகமது அப்துல் காதர் அன்வாரி அவர்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் பி காஜா மீனுத்தீன் பாகவி ஹஜ்ரத் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று எழுச்சிமிகு உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற பண்ருட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே இந்த சட்டத்தை விரைவில் தூக்கி எறிவோம் என்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, பண்ருட்டி நகரமன்ற தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, ஜனாப் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில துணை செயலாளர் மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்களே, எஸ்டிபிஐ மௌலவி ஆபுருத்தீன் அவர்களே, சிபிஎம் தோழர் உதயகுமார் அவர்களே, சிபிஐ எம் கே பாஸ்கர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மௌலவி முகமது உஸ்மான், மௌலவி பாசித் ரஹ்மான், மௌலவி முகமது இஸ்மாயில், மௌலவி ஷேக் ஆதம் ஆகிய தோழர்களே, நிறைவாக துவா செய்யவிருக்கிற மௌலவி முகமது அகமது அமானி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, மாவட்ட செயலாளர்
அறிவுடை நம்பியவர்களே, கடலூர் மாநகர துணை மேயர் தம்பி தாமரை செல்வன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் சவுதி ராஜ்குமார், அருள் செல்வம், இத்ரீஷ், புஷ்பராஜ், முல்லைவேந்தன், கார்த்திக், திருமாறன், புலிக்கலியான், உத்தமன், குருமூர்த்தி, சரண்யா, சங்கீதா, சுசி வேல்முருகன், சந்தியா, கிருஷ்ணராஜ், அசோக் ஆகிய தம்பிகளே மற்றும் மொய்தீன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சோ திலன், கிருஷ்ணதாஸ், முகமது ஷஃபி, சம்சுதீன், மகுபல் ஜான், மணி, சந்திர கோதண்டபாணி, வேலுமணி, பழனிவேல், ஜெகதீஷ், மணிகண்டன், ராஜா, ஃபாரூக், ஆனந்தன், அக்பர், ஜனா, ராமகிருஷ்ணன், ரவிக்குமார், வழக்குரைஞர் சந்திரசேகர், ஓவியர் ரமேஷ், சீதாராமன், யுவராஜ், நாகராஜ், கோதண்டபாணி மற்றும் ராமராஜ், கடல் கார்த்தி, ஆறுமுகம், ராஜீவ்காந்தி, வேல்முருகன், சரவணன், ராவணன் ஆகிய தோழர்களே, தமிழ்மாறன் அவர்களே, அன்வர் பாஷா அவர்களே, தம்பி வெங்கடசாமி அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, ராஜி, ராஜவேல், பெண்ணி, ரமேஷ், ஏற்கனவே சொல்லிட்டேன், கிருஷ்ணராஜ், அஞ்சா, செந்தில், மதிமோகன், எழில், மனோஜ், சுந்தர், விஜயன், தபசி, ஹரி, முருகன், தினேஷ், சபரி, ரஞ்சித், ரஜினி, விஜய், விக்ரம், கதிரவன், அப்புனு, கௌதம், சரவணன், சுதா, ஆனந்த் ஆகிய தம்பிகளே மற்றும் நீதிவல்லல் உள்ளிட்ட அயன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வக்ஃபு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் பண்ருட்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர் தரப்பில் இருந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது ஆறுதலை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, புத்துணர்வை தருகிறது. அந்த வகையிலே இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்த தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை கடலூர் மாவட்டம், அந்த சபையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் சட்டங்கள் வந்தபோது அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன, இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று விவசாய பெருங்குடி மக்கள் சோர்ந்து போயிருந்தால் அந்த சட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்க முடியாது. ஓராண்டுக்கு மேலாக விவசாயிகள் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டார்கள். டெல்லியை நோக்கி செல்லுகிற தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் முற்றுகையிட்டு தமது எதிர்ப்பை
உலகமே வியக்கக்கூடிய வகையில் பதிவு செய்தார்கள். ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒரு வாரம் இரண்டு வாரம் அல்ல, ஒரு மாதம் சில மாதங்கள் என்று இல்லை தோழர்களே. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கடும் குளிரிலும் கொளுத்தும் வெயிலிலும் அடை மழையிலும் வேளாண் குடி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த களத்திற்கு நேரடியாக நான் சென்று விவசாயிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை நல்கிவிட்டு வந்தேன். பஞ்சாப் தேர்தல் வந்தது. தேர்தலை ஒட்டி வேறு வழி இல்லாமல் மோடி அரசு நிறைவேற்றிய வேளாண் சட்டங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்ற வரலாறு இந்திய மண்ணில் நடந்தேறி இருக்கிறது. பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு அடாவடித்தனமாக சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாசிச அரசுதான் இந்தியாவிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக, ஏன் 11 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்கிற குரல் நாடெங்கிலும் ஒலித்தாடும் கூட அவர்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. மிக மோசமான ஒரு பாசிச தாக்குதல், வெளிப்படையான இஸ்லாமிய வெறுப்பு, வெளிப்படையான சிறுபான்மை சமூகத்திற்கு அச்சுறுத்தல். உலகில் எந்த தேசத்திலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கும் காலகட்டத்தில் இப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம் எங்கும் இல்லை. ஐநா பேரவையில் கண்டிக்கிறார்கள், மனித உரிமை கவுன்சிலில் கண்டிக்கிறார்கள். சிறுபான்மை சமூகத்தினருக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு அரசுதான் மோடி அரசு என்று ஐரோப்பிய யூனியன் அவையிலே, ஆட்சி நிர்வாக அவையிலே பல உறுப்பினர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இதுவரையில் இந்திய நாடு, இந்திய அரசு இவ்வாறு பகிரங்கமாக எந்த ஒரு தேசத்திலும் கண்டனத்திற்குள்ளாகியதில்லை. வெட்கக்கேடு, மானக்கேடு. மோடி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள் வெளிப்படையாக கண்டிக்கிற ஒரு அவமானகரமான ஆட்சி மோடி தலைமையிலான பாசிச ஆட்சி. வக்ஃப் திருத்த சட்டத்தை எனக்கு முன்னர் பேசியவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் சோர்வின்றி போராட வேண்டிய போர்க்குணத்தை இஸ்லாமிய சமூகமும் இதர ஜனநாயக சக்திகளும் பெற்றாக வேண்டும். சோர்ந்து விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது, நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. போராட்டத்தின் ஊடாகவே வீழ்த்த முடியும். அந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க முடியும். இந்தியாவில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை என்பது 15 விழுக்காட்டுக்கு மேல், சற்றொப்ப 20 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாடு இங்கே உருவாகக்கூடிய அளவுக்கான மிக கொடூரமான ஒரு ஆட்சியை மோடி தலைமையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். இந்த வெறுப்பின்
இறுதி நிலை அப்படித்தான் கொண்டு போய் விடும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. 20 கோடி மக்கள் தொகை என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 3.5 கோடிக்கு மேல் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மிக கணிசமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமூகம். இவர்கள் யாரும் அந்நியர்கள் இல்லை, அராபியர்கள் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இஸ்லாமியர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் இஸ்லாமியர் என்று எண்ணுவதை காட்டிலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று எண்ணுவது மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட பாசிசத்தை எதிர்க்கிற போர்க்குளம் இன்னும் வலுப்பெறும். நாம் யாரோ எவரோ அல்ல, எங்கிருந்தோ அடைக்கலம் தேடி வந்த அகதிகள் அல்ல. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆனால் சனாதன பாசிச கும்பல் இஸ்லாமியர்களை அந்நியர்களை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மத்தியிலே இந்த உளவியலை கட்டமைக்கிறார்கள் என்பதை விட இஸ்லாமியர்களுக்கே அந்த உணர்வை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள். இஸ்லாமியர்களே தங்களை இந்த மண்ணுக்கு தொடர்பில்லாத அந்நியர்கள் என்று உணரக்கூடிய வகையிலே வெறுப்பு பிரச்சாரம் இங்கே மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிற கருத்து மிகவும் நுட்பமான ஒன்று. ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களை இஸ்லாமியர் என்றே உணர வைத்து இந்த மண்ணிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் என்கிற உணர்வை திட்டமிட்டு விதைக்கிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. இஸ்லாமிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் நாங்கள் என்கிற உணர்வை பெற வேண்டும். இந்த தேசம் எங்களுக்கான தேசம் என்கிற உணர்வை பெற வேண்டும். தோழர்களே, இஸ்லாமியர்களுக்காக வேறு எவரோ போராடி இந்த உரிமைகளை பாதுகாப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திராமல் இஸ்லாமியர்களே தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான போர்க்குணத்தை பெற்றாக வேண்டும். அது ஆட்சியாளர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை உருவாக்க வேண்டும். வன்முறை தேவையில்லை. ஆனால் வேளாண் விவசாயிகள் ஒரு துளி வன்முறை கூட இல்லாமல் தொடர்ந்து அமைதியான முறையிலே அறவழியிலே போராட்டம் நடத்தி ஆணவம் கொண்ட இந்த ஆட்சியாளர்களை மண்டியிட வைத்தார்கள், மண்ணை கவ வைத்தார்கள். பஞ்சாபிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவி செய்தார்கள். சட்டத்தை, நிறைவேற்றிய சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்கள். ஏன் அப்படி போராட முடியாது? ஏன் இந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க முடியாது? இது ஏதோ இஸ்லாமிய ஏழை மக்களுக்காக அவர்கள் அக்கறை கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய சட்டத்தை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு கூட வேட்பாளராக இருக்கிற வாய்ப்பை கூட தராத கட்சி அந்த கட்சி. இந்த 3 பொது தேர்தல்களில் பிஜேபியில் ஒரே ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் எம்பி இல்லை. வெளிப்படையாக உங்கள் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்ற முடிவை எடுத்துவிட்டு காய்களை நகர்த்துகிறார்கள், செயல் திட்டங்களை தீட்டுகிறார்கள். முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எதிரான அரசியல் தான் எங்கள் அரசியல். இப்படி வெளிப்படையான ஒரு செயல் திட்டத்தோடு இயங்குகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அமைச்சரவையிலே ஒருவர் கூட இஸ்லாமியர் இல்லை. ஏனென்றால் பிஜேபியில் ஒருவர் கூட இஸ்லாமியர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை. ஏனென்றால் இஸ்லாமியர் வெறுப்புதான் பாஜகவின் ஆன்மாவாக இன்றைக்கு இருக்கிறது, அரசியல் வெற்றிக்கான ஒரு உத்தியாக இருக்கிறது.
திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை செய்வதன் மூலம் இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்கள் எங்களுக்கானவர்கள் என்று உரிமை கோருகிறார்கள். இந்துக்களுக்கான, பெரும்பான்மை இந்துக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக போய்விடக் கூடாது. இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு எதிராக போராட வேண்டுமே தவிர இந்து சமூகத்திற்கு எதிராக அல்ல. ஆனால் அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலம் அதை செய்ய அவர்கள் சூது செய்கிறார்கள். சூழ்ச்சியோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் மூலம் இந்த மதரசா வக்ஃப் சொத்து இல்லை என்று அவர்களால் சொல்ல முடியும். இந்த தர்கா வக்ஃப் சொத்து இல்லை என்று சொல்ல முடியும். இந்த மசூதி வக்ஃப் சொத்து இல்லை, இதற்கு ஆவணம் இல்லை, எந்த ஆண்டிலே தரப்பட்டது, எங்கே பதிவு செய்யப்பட்டது, இதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்வியை எழுப்பி அதை பறிக்க முடியும். இந்த இடுகாடு இஸ்லாமியர்களுக்கான வக்ஃப் சொத்து இல்லை, அதற்கு ஆதாரம், ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியும். அப்படி ஒரு சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களுக்கான வக்ஃப் சொத்து என்கிற இறை சொத்தை அபகரிப்பதுதான் அவர்களின் நோக்கம். சொத்தை அபகரிப்பதோடு இல்லை தோழர்களே, அந்த சொத்தை இஸ்லாமியர்களுக்கு ஆனது இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான மோதல் உருவாகும், முரண்பாடு உருவாகும், வன்முறை வெடிக்கும். இந்த வன்முறைகளைத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது. எத்தனையோ வக்ஃப் சொத்துக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட, தானமாக வழங்கப்பட்ட, இறைவனின் பெயரால் வழங்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்களுக்கு ஆவணங்கள் தேட முடியாது, ஆதாரங்களை உறுதிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் கைப்பற்ற பார்ப்பார்கள், அரசு சொத்தாக்க முயற்சிக்கிறார்கள். அதை கிளைம் செய்கிற போது நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலை வரும். எதிர்ப்பு தெரிவிக்கிற போது அது வன்முறையில் போய் முடியும். இதுதான் அவர்களின் நோக்கம். இந்த சட்டத்தின்படி இனி ஒரு இஸ்லாமியர் கூட உடனடியாக வாய்மொழியின் மூலம் வக்ஃப் சொத்து என்று சொல்ல முடியாது. ஆவணம் தேவை, அரசு பதிவு தேவை. அந்த இஸ்லாமியர் தான் இஸ்லாமியராகத்தான் வாழ்ந்தார், 5 ஆண்டு காலம் இஸ்லாமியராக வாழ்ந்தார் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். திடீர்னு இன்னைக்கு முஸ்லிமா மாறி அவர் சொத்தை கொடுத்தாக்க நாங்க ஏத்துக்க மாட்டோம். இதெல்லாம் எதற்காக? ஏழை முஸ்லிம்களின் நலன்களுக்காகவா? எண்ணி பார்க்க வேண்டும். 5 ஆண்டுகள் ஒருவர் முஸ்லீமாக இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் அவரால் வக்ஃப் சொத்தை வக்ஃப் செய்ய முடியும். அதற்கு ஆவணம் தேவை. அதை அரசாங்கத்தின் பதிவை பெற வேண்டும். இல்லை என்றால் அது வக்ஃப் சொத்தாக மாறாது. இறுதி மூச்சு காலத்திலே ஒருவர் பிள்ளை குட்டிகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், அந்த சொத்தை வக்ஃப் செய்ய வேண்டும். அவரால் எழுந்து வந்து பதிவு அலுவலகங்களில் கையெழுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாட்சியை வைத்துக் கொண்டு என் சொத்துக்கள் அனைத்தையும் வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லுகிற வழக்கம் கடந்த காலத்தில் இருந்தது. இனி அப்படி வக்ஃப் செய்ய முடியாது. இஸ்லாமியர் அல்லாதவர்கள், இந்துக்களாயிருந்தாலும் கிறிஸ்தவர்களாயிருந்தாலும், அவர்கள் தங்கள் சொத்துக்களை இறை சொத்தாக்குவதற்கு அல்லாஹ்வின் பெயரால் வக்ஃப் செய்யும் வழக்கம் இருந்தது, உரிமை இருந்தது. அது ஷரியத் சட்டத்தின்படி செல்லும். ஆனால்
இனிமேல் இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் வக்ஃப் செய்ய முடியாது. இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இஸ்லாமியர் நலன்களுக்கென்று தமது சொத்தை வக்ஃப் செய்யக்கூடாது என்று சட்டம் கொண்டு வருகிறவர்கள் இஸ்லாமியரின் வக்ஃப் சொத்தை நிர்வாகம் செய்கிற சபையில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். கேட்டால் வெளிப்படைத்தன்மை என்கிறார்கள். இந்துக்களின் சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக குழுவில் இஸ்லாமியர்களை சேர்க்கிற சட்டம் இருக்கிறதா? இந்துக்கள் அல்லாதவர்களை சேர்க்கிற வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது வேறு எந்த ஒரு மதத்தின் சொத்து நிர்வாகத்திலும் அந்த மதத்தை சாராதவர்களை உறுப்பினர்களாக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்களா? அந்த வழக்கம் இருக்கிறதா? நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு புத்தகையா என்கிற இடத்தில் பீகார் மாநிலத்தில் மகாபோதி விகார் கட்டப்பட்ட நிலையில் அதை நிர்வகிக்கக்கூடிய குழுவிலே பௌத்தர் அல்லாத பிராமணர்களை உறுப்பினர்களாக்கி வைத்திருக்கிறார். அது நாடு விடுதலை ஆவதற்கு முன்பே நடந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த பௌத்த பிக்குகள் இஸ்லாமியர் பௌத்தர் அல்லாத உறுப்பினர்களை நீக்க வேண்டும், அந்த சொத்து நிர்வாகத்தை பௌத்தர்களுக்கு மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் என்று உண்ணாநிலை அறப்போராட்டம் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு கண்டு கொள்ளவில்லை. நான் மக்களவையில் அதை குறித்து பேசினேன். சட்டத்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட்டேன். பௌத்தர்களுக்கு என்ன நிலையோ அது இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் சட்டப்பூர்வமாக இருக்கிறது. நாளை கிறிஸ்தவர்களுக்கும் ஆகும். சமணர்களுடைய சொத்து நிர்வாகத்திலும் இவர்கள் தலையிடுவார்கள். பார்சிகளின் சொத்து நிர்வாகத்திலும் தலையிடுவார்கள். சீக்கியர்களின் சொத்து நிர்வாகத்திலும் தலையிடுவார்கள். சிறுபான்மை சமூகம் இங்கே பாதுகாப்பு உணர்வோடு வாழ முடியாத நிலை உருவாகும். இது எவ்வளவு பெரிய அநீதி! இது எந்த வகையிலே ஏழை இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதாக இருக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வக்ஃப் வாரியங்களில் உறுப்பினர்களை நியமித்தால், இஸ்லாமிய அல்லாதவர்களை நியமித்தால் அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பார்கள்? 100 விழுக்காடு RSS அமைப்பை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்ஃப் வாரியம் உண்டு. தேசிய அளவில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் ஒரு மத்திய சபை இருக்கிறது. அதிலும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க முடியும். மாநில வாரியாக வக்ஃப் வாரியத்திலும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க முடியும். இன்றைக்கு டெல்லி அவர்கள் கையிலே இருக்கிறது. சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை நியமிக்க வேண்டுமானால் அவர்கள் யாரை நியமிப்பார்கள்? யோசித்து பாருங்கள். RSS இயக்கத்தின் பயிற்சி பெற்றவர்களை தான் நியமிப்பார்கள். 10 பேரோ 11 பேரோ எத்தனை பேரோ அத்தனை பேரையும் RSS காரர்களை நியமிப்பார்களே. ஆனால் வக்ஃப் சொத்து நிர்வாகம் எப்படி இருக்கும்? எந்த லட்சணத்தில் இருக்கும்? தமிழ்நாட்டிலே வக்ஃப் வாரியத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பதனால் திமுக அரசு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது என்று நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அது வேறு. ஒருவேளை நடைமுறைப்படுத்தும் நிலை வந்தால் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றால் திமுக ஆளுகிற காரணத்தினால் RSS காரனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த வக்ஃப் வாரியத்தில் யாரை உறுப்பினர்களாக சேர்ப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் வக்ஃப் சொத்து செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த வக்ஃப் வாரியத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் CEO என்கிற ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியில் இஸ்லாமியர் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சட்டத்தில் திருத்திருக்கிறார்கள். அதன் பொருள் CEO நான் முஸ்லிம் தான் என்று பொருள். அதிகாரி யார்? இஸ்லாமியர் அல்லாதவர் CEO ஆக வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்? 38 மாவட்டங்களில் ஆட்சித்தலைவர்களாக முஸ்லிம்கள் அனைவரையும் 38 பேரையும் நியமிக்க முடியுமா? முடியாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர்களாக வருவார்கள்.
இந்த சொத்து வக்ஃபுக்குரியதுதான். ஆவணங்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன, டிஸ்பியூட் இல்லை, சொத்து தகராறு இல்லை, யாரும் இதை கேள்வி எழுப்பவில்லை என்று சான்றளிக்கக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் தலையிட முடியும். CEO ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்து அதை கட்டுப்படுத்த முடியும். வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள், RSS காரர்கள் ஊடுருவ முடியும். எவ்வளவு நெருக்கடிகளை இந்த வக்ஃப் சொத்து மீது கொண்டு வந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? மெல்ல மெல்ல இஸ்லாமியர்களை எல்லா தளங்களில் இருந்தும், எல்லா முனைகளில் இருந்தும், எல்லா திசைகளில் இருந்தும், எல்லா கோணங்களில் இருந்தும் தாக்குதல் தொடுத்து உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கம். ஏன் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அவர்களின் இறுதி ஃபைனல் டிக்ளரேஷன் என்று ஒன்று இருக்கிறது. அவர்களின் கடைசி அறிவிப்பு ஒன்று உள்ளது. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களும் இதர சிறுபான்மை மக்களுமாகத்தான் இருப்பார்கள். இதர சிறுபான்மை மிக மிக சொற்பமானவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தான் கிட்டத்தட்ட 19 கோடி பேர், 20 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியர்கள் அரசியல் சக்தியாகவும் இருக்கிறார்கள், கட்டுக்கோப்பாகவும் இருக்கிறார்கள், ஒற்றுமையாகவும் இருக்கிறார்கள், மத கொள்கையின் மீது பிடிப்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் மிக இலகுவாக ஒன்று திரண்டு விடுவார்கள். ஃபைனல் டிக்ளரேஷன் பாஜக அரசின் கடைசி அறிவிப்பு, RSS உள்ளிட்ட சனாதன கும்பலின் இறுதி லட்சியம் இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதுதான். இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது ஒன்று, முதல் எதிரி அரசமைப்பு சட்டம். அதை பலவீனப்படுத்துவது, நேர்த்து போக செய்வது, அது ஒரு பொருட்டே இல்லை என்று அதற்கு எதிராக CAA கொண்டு வந்தது. அதற்கு எதிராக வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்திருப்பது, திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பது. அதற்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை கூறு போட்டு அதை பலவீனப்படுத்தியது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தது. இவையெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை டைலூட் செய்கிற, நேர்த்து போக செய்கிற தாக்குதல்கள். சட்டத்தின் பெயரால், ஜனநாயகத்தின் பெயரால், பெரும்பான்மை பலத்தின் பெயரால் அரசமைப்பு சட்டத்தின் மீதே இந்த அரசு தாக்குதல் தொடுக்கிறது. ஜனநாயகத்தை கொண்டே ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கிறது. அதற்கு அடுத்த எதிரி மக்கள் திரளாக வெகுண்டெழுந்து போராடக்கூடிய வலிமை பெற்ற சிறுபான்மை சமூகத்திலேயே கட்டுக்கோப்பாக இருக்கிற கணிசமான மக்கள் தொகையை கொண்டிருக்கிற சமூகம் இஸ்லாமிய சமூகம். அந்த இஸ்லாமிய சமூகத்தை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தும் தொடர் தாக்குதலை நடத்துவது. இனி போராடி என்ன செய்ய போகிறோம்? பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள். என்ன செய்ய முடிந்தது? தடுக்க முடிந்ததா? சட்டப்பூர்வமான வழக்கை நடத்தினோம். அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறது உச்சநீதிமன்றம். அகழ்வாய்வு செய்த போது கிடைத்த கட்டுமானங்கள் அது இந்து கோவில்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறது, ஒப்புக்கொள்கிறது உச்சநீதிமன்றம். ஆனாலும் அந்த இடத்திலே ராமர் கோயிலை கட்டுங்கள் என்று சொல்லுகிறது உச்சநீதிமன்றம். இதை விட ஒரு மோசமான பாசிச தாக்குதல் வேற என்ன இருக்க முடியும்? இது எப்படி நீதியாக இருக்க முடியும்? அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. கீழே தோண்டி எடுக்கப்பட்ட கட்டுமானம், கட்டிடத்தின் வடிவம் இந்து கோவில் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அப்புறம் ஏன் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும்? ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தருகிறது. உளவியல் ரீதியாக பலவீனப்படுகிற ஒரு பாசிச தாக்குதல்.
முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து ஷரியத் மீது தாக்குதல், ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு உரிமை ஆர்டிகிள் 370 அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கப்பட்டது. லடாக் ஒரு பகுதியாகவும், ஜம்மு ஒரு பகுதியாகவும், காஷ்மீர் ஒரு பகுதியாகவும் 3 துண்டுகளாக உடைக்கப்பட்டு இப்போது அங்கே யாரும் போகலாம், நிலம் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம். அந்த தனி உரிமை, சிறப்பு உரிமை இல்லை என்கிற நிலைக்கு அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். தாக்குதல், சிஏஏ சட்டம், அண்டை நாடுகளில் இருந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு குடியுரிமை தருவோம், முஸ்லிம்களுக்கு தரமாட்டோம். வெளிப்படையான தாக்குதல். என்ன செய்ய முடிந்தது? இப்படி அடுத்தடுத்த தாக்குதல்கள். அவற்றை எல்லாம் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை. இனி போராடி என்ன செய்ய போகிறோம் என்கிற மனச்சோர்வு. இன்றைக்கு வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலம் ஒரு கொடூரமான பாசிச தாக்குதலை நடத்தி அந்த மனச்சோர்வை உருவாக்குகிறார். ஒரு கட்டத்திற்கு மேலே இனி நாம் என்ன போராடி என்னத்தை எதை சாதிக்க போகிறோம் என்கிற உளவியலை இயல்பாகவே உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறைதான் படிப்படியான தாக்குதல். அடுத்த ஆண்டோ அல்லது இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகோ அவர்கள் எந்த அறிவிப்பையும் செய்வார்கள். காமன் சிவில் கோட் கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றுவார்கள். தனி சட்டங்கள் இனி சிறுபான்மை சமூகத்தினருக்கு இல்லை என்கிற நிலையை உருவாக்குவார்கள். அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிவதற்கும் தயாராவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் போராடுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையை ஏற்படுத்துவதற்குத்தான் தொடர் வெறுப்பு அரசியலையும் இங்கே உருவாக்குகிறார்கள். அதை மீறி இஸ்லாமியர்கள் வெகுண்டெழுந்தால் இந்துக்கள் என்கிற உணர்வோடு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட வேண்டும். அதற்கு மைண்ட் செட், they are preparing mindset among Hindus. யாராவது எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராடுகிற நிலை வந்தால் தன்னியல்பாக சமூக மோதலாக மாற்றுவது, அது அரசியல் மோதலாக இல்லாமல் இந்து சமூகத்தை சார்ந்த மக்களே இயல்பாக எதிர்த்து வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நியாயப்படுத்துவதற்கான கால அவகாசத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த நிலையில்தான் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அறிவார்ந்த மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் பொறுப்புணர்வோடு சிந்திக்க வேண்டும். இடதுசாரி முற்போக்கு சக்திகள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த பாசிச கும்பலை விரட்டி அடிப்பதற்கு தீவிரமாக சிந்திக்க வேண்டும். தோழர்களே, அந்த கவலையோடு தான் இந்த பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணுகுகிறது. இது வெறும் வாக்கு வங்கி அரசியலோடு தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. 2026 சட்டமன்ற பொது தேர்தலை கணக்கிலே வைத்து திருமாவளவன் பேசுகிறான் என்றோ அல்லது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேசுகிறது என்றோ நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது. அப்படி யார் நினைத்தாடுவது தவறு. வெளிப்படையாக சொல்லுகிறேன், இஸ்லாமியர் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் குறிவைத்து அதை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்கு பல உத்திகள் இங்கே கையாளப்படுகின்றன. திமுக அரசின் மீது அல்லது ஆட்சி நிர்வாகத்தின் மீது அதிருப்தி அடைந்தவர்கள் காலம் காலமாக திமுக கூட்டணிக்கே வாக்களித்திருக்கிறோம் என்று விரக்தி அடைந்தவர்கள் இனி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்கான களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மாற்று சக்தியாக நாங்கள் முன் வருகிறோம், எழுந்து வருகிறோம், வெளியே வந்திருக்கிறோம், வீதிக்கு வந்திருக்கிறோம் என்று யாராவது பேசினால் அதை நீங்க நம்பிவிட்டால் அது பெரும் தீங்கிலே போய் முடியும். நான் உண்மையான கவலையோடு சொல்லுகிறேன், உண்மையான பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன்.
இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் தொடர்ந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்து வருகிறது. பாஜகவுக்கு போட மாட்டார்கள். பாஜகவோடு கூட்டணி சேர்கிற கட்சிகளுக்கு போட மாட்டார்கள். 2021 தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு சிறுபான்மை சமூகத்தினரின் கோபம்தான், பெரும் கோபம்தான், ஆத்திரம்தான் அதற்கு காரணம். இன்றைக்கும் அது எடுபடாத கூட்டணி தான். பாஜக அதிமுக கூட்டணி போனி ஆகாது, எடுபடாது. சிறுபான்மை சமூகத்தினரின் ஒரு வாக்கை கூட அந்த கூட்டணியால் பெற முடியாது. அதை அமித்ஷா எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை. வேண்டாம், உங்கள் வாக்கு வேண்டாம், இதுதான் அவர்களின் உத்தி. அப்படி என்றால் இந்த வாக்குகளை கவர்வதற்கு வேறு யார் வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குகளை சிதறடிப்பதற்கு இங்கே யார் தயாரிக்கப்படுகிறார்கள், யாரை தயார்படுத்தி இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே தடுமாறினால், இதிலே நாம் ஊசலாட்டம் கொண்டால் தோழர்களே, தமிழ்நாடும் உத்தரப்பிரதேசம் போல் மாறும் அபாயம் உருவாகும். நல்ல வேளை RSS பயிற்சி பாசறையில் வளர்ந்த அண்ணாமலையை தூக்கி அடித்து விட்டார்கள். அவர் செருப்பு போட மாட்டேன் என்றெல்லாம் வீர சபதம் ஏற்றார். அவரே சொல்லிக் கொடுத்து, நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் காலில் செருப்பு போட்டுக்கிறேன் என்று பேசி வைத்து நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தாராம். அதனால் அவர் செருப்பு போட்டுக் கொண்டார். நீ போட்டுக்கோ, உன்னால நீங்க கட்டாயமா செருப்பு போடாம இருக்க முடியாது. இது தெரியும், மனிதாபிமான அடிப்படையில் சொல்லுகிறோம். கோடை காலத்தில் செருப்பு இல்லாம நடக்க வேண்டாம், போட்டு உன் சபதத்தை நிறைவேற்ற முடியாது. அதிமுக பாசறையில் வளர்ந்த ஒருவர் பாஜக தலைவராகி இருக்கிறார். அதற்கு என்ன பொருள்? அதிமுக வாக்கு வங்கியை பாஜக கபலீகரம் செய்ய தயாராகிவிட்டது. பாஜகவுக்கு என்று தனி வாக்கு வங்கி இல்லை, அந்த வாக்கு வங்கியை உருவாக்க முடியாது. எனவே அதிமுகவோடு கூட்டணி வைத்து 50-60 இடங்களை எங்களுக்கு தாருங்கள், அல்லது 100 இடங்களை எங்களுக்கு தாருங்கள். எங்களோடு வருகிற தினகரனுக்கு தருகிறோம், எங்களோடு வர இருக்கிற சசிகலாவுக்கு தருகிறோம், எங்களோடு சேர இருக்கிற OPSக்கு தருகிறோம், அல்லது எங்களோடு சேர இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு நாங்களே தகுதியை தந்து விடுகிறோம். அவர்களை எல்லாம் தாமரையில் இருக்க வைத்து அந்த வாக்குகளை எல்லாம் பிஜேபிக்கு கிடைத்த வாக்குகள் என்று காட்டிக்கொள்வதன் மூலம் அதிமுக வாக்கு வங்கியின் சதவீதம் குறைகிறது, பிஜேபியின் வாக்கு வங்கி சதவீதம் உயர்கிறது என்று காட்டுவதற்கான ஒரு உத்தியை இங்கே கையாளுகிறார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியாது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கென்று அவர்கள் கையாளுகிற ஒற்றை உத்தி இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் சிதற வைப்பதுதான். அதற்கு இப்போது புதிய கட்சி உதயமாகி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதற்கான களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அப்படி ஏமாந்தால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நான் எந்த காழ்ப்புணர்வும் கொண்டு தனிநபர் மீது வெறுப்பை உள்ளே வைத்துக் கொண்டு நான் பேசவில்லை. 100 விழுக்காடு இஸ்லாமியர்களின் நலன்களில் இருந்தும் இந்த தேசத்தின் நலன்களில் இருந்தும் இந்த சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. இந்தியாவில் எஞ்சி இருக்கிற ஒரே தீவாக இருப்பது தமிழ்நாடு மட்டும்தான். அந்த தமிழ்நாட்டையாவது நாம் காப்பாற்றியாக வேண்டும். அந்த பொறுப்புணர்வில் தான் சொல்லுகிறேன். எனவே எனது அருமை தோழர்களே, விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி CAA சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் பேரணி நடத்தியதை போல ஒரு மாபெரும் பேரணியை நடத்த போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைக்கவிருக்கிற அந்த பேரணியில் பல லட்சம் பேர் பங்கேற்க இருக்கிறோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை சொல்லி இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.